அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஆலிஸ்வல் ராஜ்குமார் சேனலில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாமினார் வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பிரேக் பவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எம்சி கிட்ட கழட்டி செக் பண்ணோம். செக் பண்ணி பார்க்கும்போது எம்சி கிட் வீக்காக இருந்தது. ஸோ அதனால் அதை யூனிட்டே கழட்டிட்டு மாஸ்டர் சிலிண்டர் யூனிட்டே கழட்டிட்டு அதில் வர கிட்டு மாற்றுறதுக்காக கழட்டியிருக்கிறேன். இதுதான் மாஸ்டர் சிலிண்டர் கிட்டு. இதுக்கு ஒரிஜினல் அப்படிங்கிறதுல இங்கே உடனே கிடைக்கல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்க்குறதுக்காக செக் பண்ணோம். இதில் உள்ளே வர ரப்பர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆயில் சீல் மாதிரி ஒர்க் பண்ணும்ல. இதுக்கு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350யோட மாடல் எம்சி கிட்டு செட் ஆகுது. விலையும் கம்மி, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது கஸ்டமர் என்ன கேட்டாங்களோ அந்த விஷயம் இந்த கிட்டில் கிடச்சிது எனக்கு. இதை போட்டு செட் பண்ணும்போது பிரேக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ செட் பண்ணுறோம். உள்ள கிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணும்போது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. நீட்டாக இருந்துச்சு. சரி, செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கிறேன். ஒரு எம்சி கிட் மாட்டும் போது மாஸ்டர் சிலிண்டரை கழட்டிட்டு இது மாதிரி சுத்தமாக வாட்டர் வாஷ் பண்ணி ஏர் வாஷ் பண்ணி செட் பண்ணோம் அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. இது மாதிரி எம்சி கிட்ட உள்ளே போட்டுட்டு லாக் போடுறோம். லாக் போட்டுட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இது மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்களையும் நிறைய தேவைப்படக்கூடிய விஷயங்களையும் நம்ம சேனலான ஆலிஸ்வல் ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். பிடிச்சிருக்கிற வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லாக் போட்டாச்சு. அந்த லாக் கரெக்டாக செட் ஆகிருக்காங்கிறத இப்படி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இது தெரிகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புரிதலுக்காக அது வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பிஸ்டனை எப்படி ஆக்டிவேட் ஆகுது, எப்படி இதோடைய தரம் இருக்குங்கிறத இப்போ பார்க்குறோம். நல்ல கம்ப்ரெஷன் இருக்குது. இதை உள்ளே புஷ் பண்ணும்போது எம்சி கிட் நல்லா வேலை செய்யுது. இது வழியாக தான் ஆயில் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக ரிட்டர்ன் ஆகும். இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த எம்சி கிட்டில் லீவர் அட்டாச்மெண்ட் இதை செட் பண்ணுறோம். லீவருக்கும் எம்சி கிட்டுக்கும் இடையில் இந்த பின்னு தான் ஒர்க் பண்ணும். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு எம்சி கிட்டு மாட்டும் போதும் அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு தான் மாட்டணும். இதுவும் அதே மாதிரி தான் மாட்டுறோம். மாட்டி செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரேக் பவர் எப்படி இருந்ததுன்னு காமிக்க போகிறோம். பாருங்கள். இது மாதிரி நிறைய உங்களுடைய புரிதலுக்காக நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்குறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதை உள்ளே போடும்போது இந்த ரப்பரை உள்ளே செட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது அப்படின்னா இது மாதிரி ஒரு 13 சைஸ் பிட் எடுத்து கரெக்டாக வச்சு புஷ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய் உட்காந்துரும். கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போது எம்சி கிட் செட் பண்ணியாச்சு. ஆயில் ஊற்றியாச்சு. ஏர்லாக் எடுக்கிறேன். ஏர்லாக் எடுத்துகிட்டு அவருடைய நிலை எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்குறீங்க. நம்ம கொடுக்குற வீடியோக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறேன். இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார், ஆலிஸ்வெல் ராஜ்குமார் சேனல்லேருந்து. நன்றி, வணக்கம்.